நாம விட்டுட்டு வரப்போற அந்த பழைய சிஸ்டம் ஏன் அவ்வளவு குழப்பமா இருந்துச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். சும்மா யோசிச்சு பாருங்க. பழைய 1961 சட்டத்துல டிடிஎஸ்க்கு மட்டும் செக்ஷன் 192ல ஆரம்பிச்சு 194T வரைக்கும், அதாவது 30க்கும் அதிகமான தனித்தனி செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் எந்த செக்ஷன் என்ன ரேட்டுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருந்துச்சு இல்லையா? ஆமாங்க, அது நிஜமாவே ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. சரியான செக்ஷனை கண்டுபிடிச்சு கரெக்டான ரேட்ல டிடிஎஸ் பிடிக்கிறது பல பேருக்கு பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். இந்த எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த புதிய கட்டமைப்பு வந்திருக்கு. அதாவது வரி செலுத்துறத சிம்பிள் ஆக்கணும், தேவையில்லாத கேஸ்களை குறைக்கணுங்கிற நோக்கத்துல தான் அரசாங்கம் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பாப்போம். இங்க பாருங்க, இதுதான் அந்த கேம் சேஞ்சர். 30க்கும் மேல சிதறி கிடந்த அத்தனை செக்ஷனையும் ஒன்னா சேர்த்து இப்போ வெறும் 2 செக்ஷனுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆமாங்க, செக்ஷன் 392 மற்றும் 393. இது எவ்வளவு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க. இதுல குழப்பிக்க எதுவுமே இல்ல. செக்ஷன் 392 இது முழுக்க முழுக்க சம்பளத்துக்கான டிடிஎஸ்க்கு மட்டும். செக்ஷன் 393 இது சம்பளம் தவிர மத்த எல்லா பேமெண்ட், அதாவது வாடகை, கமிஷன், கான்ட்ராக்ட் பேமெண்ட்னு எல்லாத்துக்குமான டிடிஎஸ்யும் ஒரே இடத்துல பாத்துக்குவோம். எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? குறிப்பா இந்த செக்ஷன் 393 ரொம்ப அழகா ஒரு டேபிள் ஃபார்மட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல எந்த மாதிரி வருமானம், அதுக்கு எவ்வளோ லிமிட், யார் டிடிஎஸ் பிடிக்கணும், என்ன ரேட்டுன்னு எல்லா தகவலும் ஒரே டேபிள்ல பக்காவா கொடுத்திருக்காங்க. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. செக்ஷன் நம்பரும் அதோட அமைப்பும் தான் மாறி இருக்கே தவிர டிடிஎஸ் பிடிக்கிற பெர்சன்டேஜ்லயோ, அதாவது ரேட்ஸ்லயோ, இல்ல அந்த பண வரம்பு, அதாவது த்ரெஷோல்ட் லிமிட்லயோ எந்த மாற்றமும் கிடையாது. அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு.